साससाद्वससानन्दम् गोविन्दे लोललोचना सिञ्जानमञ्जुमञ्जीरम् प्रविवेश निवेशनम्. राधावदन विलोकन विकसित विविध विकार विभङ्गम् जलनिधिं इव विदुमण्डलदर्शन तरलिततुङ्ग तरङ्गम् हरिं एकरसं चिरमभिलषित विलासम् साददर्श गुरुहर्ष वशं वद वदनमनङ्ग निकासम् हरिं एकरसं चिरमभिलषित விலாசம். இந்த பாட்டு கீத கோவிந்தம்ல இருக்கக்கூடிய 11th அஷ்டபதி 11வது அஷ்டபதியில் இந்த பாட்டு இருக்கு. 11ன்னு சொல்கிறத விட இது சாப்டர் 11. பாட்டு அப்படின்னு பாடும்போது பாட்டு வந்து 22வது பாட்டில் இந்த பாட்டு ஆரம்பிக்குது. இங்கே வந்து சகி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார்கிட்ட போய் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சகி describes Radha with eyes moving to Govinda while jingling her attractive anklets entered the pastime house with trepidation and joy. ராதாராணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கண்ணு வந்து கோவிந்தர் நோக்கி நகுது போகுது அவங்க கண்ணு. அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுடைய கால் கொலுசு வந்து அழகான கால் கொலுசுகளும் வந்து சத்தம் போடுது. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அவங்க வசிக்கக்கூடிய இடம் வந்து காட்டில் இருக்குது. அது ரொம்ப அழகாக பூக்களால் செஞ்சு ஒரு ஹட்டு மாதிரி பூவாலேயே அழகாக செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த பூவால் செஞ்ச ஒரு கேவ் மாதிரி சொல்லலாம். பூவாலேயே செஞ்ச கேவ், அந்த கேவுக்குள்ளே தான் ராதாகிருஷ்ணாரும் போயிட்டு அங்கே சந்திக்கிறாங்க. அங்கே தான் அவங்களோட அன்பு பரிமாற்றமே அங்கே நடக்குது. ஸோ அப்படி தான் இந்த இது வந்து ஆரம்பிக்குது. அதோடைய கமெண்ட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, Radha entered the pastime house. What did she do? She was making sounds with her attractive anklets. அப்படின்றாங்க. ராதா வந்து அவங்களுடைய அந்த பூவால் செஞ்ச அந்த அதை கேவ்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அதை வேறு எப்படி சொல்கிறது, அதை ஒரு பந்தல்னு சொல்லலாம். எப்படி எல்லாம் இலைகளால் பந்தல் செய்கிறாங்க, அந்த மாதிரி பூவும் இலையும் சேர்ந்து அதால் செஞ்ச ஒரு பந்தலுக்குள்ளே ராதாராணி உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கொலுசால் சத்தங்கள் வந்து போடுறாங்க. காலால் சல் சல் அப்படின்னு நம்ம சத்தம் போடுற மாதிரி அவங்க காலால் கொலுசை வச்சு அவங்க சத்தம் போடுறாங்க. இதோட இன்னொரு ஒரு வேர்ஷன் அப்படின்னு பார்த்தா, சிஞ்சான மஞ்சு மஞ்சீரம் அப்படின்னா, she entered with attractive anklets making a jingling sound. அவங்க உள்ளே போகும்போதே அவங்களுடைய கால்களுடைய கொலுசால் அவங்க சத்தம் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரவிவேஷ அப்படின்னா இண்டிகேட்ஸ் தட் ஷி என்டர்ட், அவங்க வந்து உள்ளே போனாங்க. while manifesting hava and other gestures to charm him. ஸோ அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போதே கிருஷ்ணரை பார்த்து அவங்களோட கண்கள் கிருஷ்ணரை நோக்கி ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு பாவத்தோட முகத்தில் வந்து ஒரு அழகான பாவத்தையும் அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க உள்ளே போகும்போது எப்படின்னா கொஞ்சம் பயமும் இருக்குது,
ஆனால் சந்தோஷமும் இருக்குது. ஷி என்டர்ட் வித் ஃபியர் அண்ட் வித் ஜாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர் ஐஸ் மூவ் டு கோவிந்தா. அவங்க கண்கள் வந்து கோவிந்தனை நோக்கி பார்க்குது. அவங்களுடைய கால் கொலுசுகள் வந்து சாத்விக பாவம். ஹர் ஜிங்லிங் ஆக்லெட்ஸ் இண்டிகேட் ஷி வாஸ் ட்ரெம்பிளிங் வித் சாத்விக பாவா அண்ட் த ஸ்டம்பிள்ட் ஆஸ் ஷி வாக்ட். ஸோ உள்ளே போகும்போது ஒரு அதை வந்து சாத்விக பாவம்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஆனால் உள்ளே போகும்போது பயமும் இருக்குது, கூட ஆனந்தமும் இருக்குது. ஒரு ஒரு த்ரில்லிங் சந்தோஷம், ஒரு த்ரில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதோ ஒரு நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அந்த நாள் நடக்கும்போது அது எப்படி இருக்க போதோ அப்படின்னு அந்த நாள் வந்து நம்ம கற்பனையில் நம்ம ஆசைப்பட்ட ஒரு நாள் வந்து வந்துடுச்சு அப்படின்னும் போது அந்த நாளில் வந்து ரொம்ப ஒரு நர்வஸாக இருப்பாங்க அவங்க. சந்தோஷம் இருக்கும், ஆனாலும் அந்த சந்தோஷத்தில் வந்து நர்வஸாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த இதனால அவங்க வந்து அப்படியே மெதுவாக நடந்து உள்ளே வராங்க. ரொம்ப தயங்கி உள்ளே நடந்து வராங்க. ஜாய் அண்ட் ஃபியர் ஆர் வியபச்சாரி பாவா. சந்தோஷமும் பயமும் ரெண்டும் சேர்ந்தது வந்து அதை வியபச்சாரி பாவம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹர் மூவிங் ஐ இண்டிகேட்ஸ் அண்ட் அனுபாவா, எ சைட் கிளான்ஸ். அவங்க அப்படியே மெதுவாக உள்ளே வர்றது வந்து, அப்புறம் கண்கள் அப்படியே மெதுவாக அப்படி பார்க்குறது, இதெல்லாம் வந்து அனுபாவா அப்படின்ற அதுக்கு வந்து பேர் சொல்கிறாங்க. ஆர் இட் இண்டிகேட்ஸ் சாப்பலா எ வியபச்சாரி பாவா, இல்லை அதை வியபச்சாரி பாவான்னு சொல்லலாம். ஸோ இந்த பாவங்கள்லாம் வந்து நாட்டிய சாஸ்திரங்களில் இதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நாட்டியம் ஆடுறவங்க வந்து ஒரு பாட்டுக்கும் ஒரு வந்து அபிநயங்கள்னு சொல்லுவாங்க. கண்கள் இப்படி பார்க்கணும், கைகள் இப்படி வைக்கணும், பாடியோட மூமெண்ட்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் வந்து நாட்டிய சாஸ்திராவில் இருக்கும். ஸோ இந்த நாட்டிய சாஸ்திராலேருந்து தான் இதை எடுத்திருக்காங்க. ஸோ நாட்டிய சாஸ்திராலையும் அந்த மாதிரி போட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம இந்த கீத கோவிந்தமில் ராதாகிருஷ்ணருடைய சந்திப்பில் வந்து அவங்க எப்படி இருக்காங்க, எப்படிலாம் பாவங்கள் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் அடுத்த வேர்ஸில் என்ன சொல்கிறாங்க, அதை ராதா வதன விலோகன விகசித விவித விகார விபங்கம் அப்படின்னும் போது சகி சொல்கிறாங்க, கிருஷ்ணாவுக்கு வந்து மனசில் அலை அடிக்குதான். கிருஷ்ணாவுக்கு ராதாராணியோட முகத்தை பார்த்தோன்னே அந்த ஒரு அலையும் வந்து எப்படின்னா ஒரே மாதிரியான அலை கிடையாது. இப்போ ஒரு அலை அடிக்குது, அடுத்த கொஞ்ச நேரத்தில் வேறு மாதிரி அலை அடிக்குது. ஸோ வேரியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கிருஷ்ணாவுடைய உடம்புலையும் இருக்குது. ராதாவுடைய முகத்தை பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா அந்த ஓஷன் மாதிரி இருக்கார், ஒரு கடல் மாதிரி இருக்கார். அவருடைய பெரிய பெரிய வேவ்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு கடல் மூன் சந்திரனை பார்த்து அப்படி வேகமான ஒரு பலத்தமான ஒரு அலைகள் அடிக்குதோ அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து ஸ்ரீமதி ராதாராணியோட முகத்தை ஒரு மூனுக்கு கம்பேர் பண்ணி அவர் வந்து ஒரு கடல் மாதிரியும் அவருடைய மனசு அலை மாதிரியும் அப்படி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ராதா சா கிருஷ்ணா டெடிகேட்டட் டு ஹர் அலோன். ஸோ ராதா வந்து கிருஷ்ணாவை பார்க்குறாங்க, இங்கே அவர் ஏக்க பாவத்தில் இருக்கிறாரு அப்படின்றத அவர் பார்க்குறாங்க. அவருடைய மனசு எப்படி இருக்குன்னா ராதாராணி கிட்ட மட்டும்தான் இருக்கணும், ராதாராணி கூட மட்டும்தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுதான் வந்து இங்கே ஏக்க பாவம், ஏக்க ரசம் அப்படின்ற. அவருக்கு வந்து ராதாராணி கூட மட்டும்தான் இருக்கணுன்ற ஆசையை வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. who had a desire to play for a long time, whose face was controlled by great bliss and who was like Cupid அப்படின்றாங்க. ஸோ அவங்க முகத்தை ராதாராணி கிருஷ்ணாவை பார்க்கும்போது கிருஷ்ணர் வந்து என் கூட மட்டுமே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் ராதாராணி கூட அன்பு பரிமாற்றம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்றதும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கிருஷ்ணாவோட ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்தால் கண்ட்ரோல் ஆகி இருக்கிறாரு. அது இல்லாமல் ஒரு மன்மதன் மாதிரி இருக்கிறாரு ராதாராணி அவங்க பார்க்கும்போது. ஸோ இந்த அவங்க ரெண்டு பேரும் சேரும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரசம், த அரவுசல் ஆஃப் ரசா when the couple met அப்படின்னும் போது அதை பற்றி தான் வந்து இங்கே கமெண்ட்ரியில் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது இந்த கமெண்ட்ரி.